அனைவருக்கும் வணக்கம். கற்போம் ஆறுங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 8வது பாடமாக இருக்க திறனாய்வு பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி திறனாய்வியலில் தாயே ஞானமூர்த்தி புத்தகம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து பயன்பெறுங்க. இன்றைக்கி நம்ம 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்க திறனாய்வு பற்றிய பாடம் பார்க்கலாம். இதில் திறனாய்வுக்கான விளக்கம், வரையறை, பயன்கள், நோக்கம், திறனாய்வோட வகைகள், அணுகுமுறைகள், இதில் நம்ம சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே இந்த 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திறனாய்வுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பாடலை பற்றி இலக்கிய நயம் பாராட்டுவதும் ஒரு நூலை பற்றி மதிப்புரை எழுதுவதும் திறனாய்வுகளே. ஒரு பாட்டை பற்றியோ அல்ல ஒரு நூலை பற்றியோ நம்ம இலக்கிய நயம் பாராட்டுறதும் அதுக்கு மதிப்புரை எழுதுறதுன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறனாய்வை பற்றி திறனாய்வு கலை பேராசிரியர் தி.சு. நடராசன் புத்தகத்திலேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். திறனாய்வுக்கு இணையான ஆங்கில சொல் என்னென்னா கிரிட்டிசிசம். திறனாய்வுக்கு இணையான ஆங்கில சொல் என்னென்னா கிரிட்டிசிசம். இச்சொல் கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லின் ஆக்கமாகும். இச்சொல் கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லின் ஆக்கம். இதன் பொருள் பிரித்து பார்ப்பதும் தீர்ப்பு சொல்வதும் ஆகும். கிரிட்டிகோஸ் அப்படின்னா என்னென்னா சொற்களை பிரித்து பார்க்கறதும் அதுக்கு தீர்ப்பு சொல்கிறதும் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லியிருக்காங்க. இதை முதலாக ஒரு கலை சொல்லாக பயன்படுத்தியவர் ஜான் ட்ரைடன். கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு சொல்லை கலை சொல்லாக பயன்படுத்தியவர் ஜான் ட்ரைடன் 18ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தியிருக்காங்க. இவர் ஒரு ஆங்கில கவிஞர். ஜான் ட்ரைடன் அப்படிங்கிறவங்க ஒரு ஆங்கில கவிஞர். அதுக்கு முன்னாடி கிரிட்டிக் என்ற சொல்லை பயன்படுத்தினவங்க பிரான்சிஸ் பேக்கன். கிரிட்டிசிசம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினவங்க ஜான் ட்ரைடன் 18ஆம் நூற்றாண்டில். அவர் ஒரு ஆங்கில கவிஞர். அதுவே கிரிட்டிக் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினவங்க யாருன்னா பிரான்சிஸ் பேக்கன். இவங்க 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. 1605 கிரிட்டிக் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்திய முதல் சிந்தனையாளர் பிரான்சிஸ் பேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமர்சனம் என்ற தமிழ் சொல்ல முதல்ல பயன்படுத்தினவர் பேராசிரியர் ஆ. முத்துசிவன் 1944 பயன்படுத்தியிருக்காரு. தமிழில் கிரிட்டிசிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழில் விமர்சனம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினவர் ஆ. முத்துசிவன் 1944 பயன்படுத்தியிருக்காரு. அடுத்தது திறனாய்வு என்ற சொல்ல, அதாவது அந்த விமர்சனம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக திறனாய்வு என்ற சொல்ல வழக்கத்தில் பயன்படுத்தினவர் பேராசிரியர் ஆசான் ஞானசம்பந்தன். பேராசிரியர் ஆசான் ஞானசம்பந்தம் தான் திறனாய்வு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தி.சு. நடராசன் புத்தகத்திலேருந்து கொடுத்துருந்த வினாக்கள் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கிய விமர்சனம் ரகுநாதன் புத்தகத்திலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிலத்தில் விமர்சனத்திற்கென்றே தனி பத்திரிகைகள் வெளிவருகின்றன. அது என்னென்னா சாட்டர்டே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விமர்சன பத்திரிகையில் வெளிவரும் புத்தக விமர்சனங்களை படித்தால் ஒரு நூலை பற்றி வாசகன் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது இலக்கிய விமர்சனம் ரகுநாதன் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க கருத்துக்களை நம்ம 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தில் விமர்சனத்திற்கென்றே தனி பத்திரிகைகள் வெளிவருகின்றன. அதில் என்னென்னா சாட்டர்டே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விமர்சன பத்திரிகையில் வெளிவர புத்தக விமர்சனங்களை படித்தாலே போதும் ஒரு நூலை பற்றி வாசகன் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அத்தனை கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது இலக்கிய விமர்சனம் தோமுசி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இலக்கிய கலை பேராசிரியர் ஆசான் ஞானசம்பந்தன் புத்தகத்திலேருந்து டாக்டர் ஜான்சன் சொன்னதா ஆசான் ஞானசம்பந்தன் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம். இலக்கிய கலை ஆசான் ஞானசம்பந்தன் புத்தகத்தில் டாக்டர் ஜான்சன் கூறியதா ஒரு சில கூற்றுகள் இடம்பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். திறனாய்வு என்பவள் முயற்சி உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். திறனாய்வு அப்படிங்கிறவங்க முயற்சி உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். பிறந்தவுடன் இப்பெண் நடுவு நிலைமை என்னும் செவிலித்தாயால் மெய்யறிவு எனும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டாள். அதாவது இவங்க பிறந்த உடனே நடுவு நிலைமை எனும் செவிலித்தாயால் மெய்யறிவு எனும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டால் இளமையிலேயே இவளிடம் காணப்பெற்ற சிறப்பியல்புகள் காரணமாக இவள் கற்பனை என்பவனுக்கு துணைவியாக அமைந்தாள். அதாவது நடுவு நிலைமை அப்படிங்கிறது செவிலித்தாயாகவும் மெய்யறிவு அப்படிங்கிறது அரண்மனையாகவும் கற்பனை அப்படிங்கிறது அவரோட கற்பனை அப்படிங்கிறவங்களுக்கு துணைவியாக போயிருக்காங்க. இவங்க துணைவியாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு
திறனாய்வை பற்றி கருத்து வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆசான் ஞானசம்பந்தன் புத்தகத்தில் ஜான்சன் சொன்னதாக சொல்லியிருக்காரு. அடுத்தது திறனாய்வுக்கான சில வரையறைகள் கொடுத்துருக்காங்க. இல்லை யார் யார் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விக்டர் யூகோ வந்து இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விக்டர் யூகோ இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பிங்கான் கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதி உடையது தானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது தான் திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிங்கான் கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதி உடையது தானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது தான் திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேத்யூ அர்னால்ட் உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும். உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும். அடுத்ததாக எலியட் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா திறனாய்வென்பது ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறனாய்வை பற்றி எலியட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக சமுதாயத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் எலியட். ஆசான் ஞானசம்பந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல் அதனுள் அடங்கி இருத்தல் கண்கூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல் அதனுள் அடங்கி இருத்தல் கண்கூடு என்று சொன்னவங்க யாருன்னா ஆசான் ஞானசம்பந்தம். திறனாய்வு செய்கிறனால நம்மளுக்கு ஏற்படுற பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திறனாய்வினால் விளையும் பயன்கள் இலக்கியங்களை சுவைத்து பாராட்டவும் சிறந்த கருத்துக்களை தேர்ந்து அறியவும் திறனாய்வு பயன்படுகிறது. இலக்கியங்களை சுவைத்து பாராட்டவும் சிறந்த கருத்துக்களை தேர்ந்து அறியவும் திறனாய்வு பயன்படுகிறது. அடுத்தது மூல நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது. மூல நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது. புதிய நூல் வெளியீடுகளை உணர்த்துவதுடன் சிறந்த நூலாசிரியர்களையும் அறிமுகப்படுத்துகிறது. புதிய நூல் வெளியீடுகளை உணர்த்துவதுடன் சிறந்த நூலாசிரியர்களையும் அறிமுகப்படுத்துகிறது. அடுத்ததான் இலக்கியம் பல கோணங்களில் ஆய்வு செய்யப்படுவதால் நூலாசிரியனின் ஆளுமை புலப்படுகிறது. எனவே திறனாய்வாளன் நூலாசிரியனைப் போல வாழ்க்கை பற்றிய விளக்கத்தை தர முடிகிறது. இலக்கியம் பல கோணங்களில் ஆய்வு செய்யப்படுறனால நூலாசிரியனோட ஆளுமை வந்து திறனாய்வாளர்களுக்கு புரியுது. அதனால் நூலாசிரியன் என்ன சொல்ல வரானோ அவன் சொல்ல வர கருத்தை ஈஸியாக ஒரு திறனாய்வாளனாலையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறுகிய காலத்தில் சிறந்த நூல்கள் அனைத்தையும் படிப்பதற்கு திறனாய்வு உதவுகிறது. தாய்மொழி இலக்கியங்களை மட்டுமின்றி பிறமொழி இலக்கியங்களையும் அறிந்து கொள்ள ஓரளவு துணை செய்கிறது. குறுகிய காலத்தில் சிறந்த நூல்கள் அனைத்தையும் படிப்பதற்கு திறனாய்வு உதவுகிறது. தாய்மொழி இலக்கியங்களை மட்டுமின்றி பிறமொழி இலக்கியங்களையும் அறிந்து கொள்ள ஓரளவு துணை செய்கிறது. சுவையான இலக்கியத்தின் பகுதிகளை அறிந்து கொள்ள உதவுகிறது. விளக்கம் பெற வேண்டிய கருத்துக்களையும் தெளிவாக்குகிறது. சுவையான இலக்கியத்தோட பகுதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதா. அது மட்டும் இல்லாமல் விளக்கம் பெற வேண்டிய கருத்துக்களை நம்மளுக்கு தெளிவாக விளக்குது. அடுத்ததாக சிறந்த இலக்கியங்களை தேர்ந்தெடுக்க செய்வதுடன் சிறப்பில்லாதனவற்றை இனம் காணவும் வழிகாட்டுகிறது. சிறந்த இலக்கியங்களை தேர்ந்தெடுக்க செய்வதுடன் சிறப்பில்லாதவனற்றை இனங்காணவும் வழிகாட்டுகிறது. எது நல்ல நூல் எது சிறப்பில்லாத நூல் அப்படிங்கிறதை இனங்காட்டவும் எது பயன்படுது அப்படின்னா திறனாய்வு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா திறனாய்வோட வகைகள் சிலபஸில் தனி ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக முக்கியமாக படிக்க வேண்டிய பகுதி. திறனாய்வு வகைகள் வந்து தீசு நடராசன் புத்தகத்தில் 8 வகை திறனாய்வு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம 12வது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. பேராசிரியர் தீசு நடராசன் தமது திறனாய்வு கலை என்னும் நூலில் 8 திறனாய்வு வகைகளை குறிப்பிடுகிறார். அவை பின்வருமாறு. 8 என்னென்னு பார்த்தோன்னா பாராட்டுமுறை திறனாய்வு, முடிவுமுறை திறனாய்வு, விதிமுறை திறனாய்வு, செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, விளக்கமுறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, ஒப்பீட்டு முறை திறனாய்வு, பகுப்பு முறை திறனாய்வு.
தீசு நடராசன் வந்து திறனாய்வு கலை அப்படிங்கிற நூலில் 8 வகை திறனாய்வுகளை சொல்லியிருக்காங்க, திறனாய்வு வகைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா, பாராட்டு முறை திறனாய்வு, முடிவு முறை திறனாய்வு, விதிமுறை திறனாய்வு, செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, விளக்கமுறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, ஒப்பீட்டு முறை திறனாய்வு, பகுப்பு முறை திறனாய்வு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாராட்டு முறை திறனாய்வு, அப்ரிஷியேட்டிவ் கிரிட்டிசிசம். பாராட்டு முறை திறனாய்வு, அப்ரிஷியேட்டிவ் கிரிட்டிசிசம். ஓர் இலக்கியத்தில் குறை காணாமல் அதன் நிறைகளை மட்டும் எடுத்து கூறுதல். எடுத்துக்காட்டாக கம்பராமாயணத்தை கூறலாம். இதனை பாராட்டி பல திறனாய்வு நூல்கள் வெளிவந்துள்ளன. அதாவது ஒரு இலக்கியத்தில் இருக்க குறைகளை சொல்லாமல் நிறைகளை மட்டும் சொல்லிச்சுன்னா அதுதான் பாராட்டு முறை திறனாய்வு. எடுத்துக்காட்டாக கம்பராமாயணத்தை கூறலாம். கம்பராமாயணத்தை திறனாய்வு பண்ணி பல நூல்கள் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முடிவு முறை திறனாய்வு. முடிவு முறை திறனாய்வு அப்படின்னா சில வரையறைகளையும் விதிகளையும் அளவுகோலாக கொண்டு குறிப்பிட்ட இலக்கியம் பற்றிய முடிவுகளை கூறுதல். அதுதான் வந்துட்டு முடிவு முறை திறனாய்வு. ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் முடிவு முறை திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக தண்டி அலங்காரம் குறிப்பிடும் காப்பிய பண்புகளை விதிகளாக கொண்டு மணிமேகலை காப்பியத்தின் அமைப்பும் பண்பும் மதிப்பிட்டு முடிவு கூறுதல். முடிவு முறை திறனாய்வு அப்படின்னா ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருக்க ரூல்ஸை வச்சு புதுசாக நூல் எழுதுகிறாங்க இல்லையா, அதுதான் முடிவு முறை திறனாய்வு. எடுத்துக்காட்டாக மணிமேகலை காப்பியத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விதிமுறை திறனாய்வு. சில விதிகளை நாம் திறனாய்வு மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருத்தி காணல். அன்பின் ஐந்திணையில் தலைவனோ தலைவியோ சுட்டி ஒருவர் பெயர் கொலா பெறார் என்பது தொல்காப்பிய விதி. ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த ரூல்ஸ் வந்து இந்த நூலுக்கு பொருந்துது அப்படிங்கிறப்ப அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு விதிமுறை திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக தொல்காப்பியத்தில் அன்பின் ஐந்திணையில் தலைவனோ தலைவியோ சுட்டி ஒருவர் பெயர் கொல பெறார் அப்படிங்கிறது தொல்காப்பிய விதி. இந்த விதியை நெடுநல்வாடையில் கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, நெடுநல்வாடைக்கு உரை எழுதினவங்க நச்சினார்க்கினியர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்நூலில் தலைவன் பெயர் சுட்ட பெறவில்லைதான், ஆனால் வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கமொடு என்ற பாடலடியில் வேம்பு என்பது பாண்டிய மன்னர்களுக்குரிய அடையாள மாலை என வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. இதில் வேம்பு அப்படிங்கிறது பாண்டிய மன்னனோட அடையாள மாலை. அதனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாண்டியர்களை குறிச்சிருக்காங்க. ஆகையால் இது அகநூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதில் பாட்டுடு தலைவனோட பேர் வெளிப்படையாக சொல்லாதனால இது ஒரு புறநூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாண்டியன்கிற பேர் மட்டும் சொல்லியிருக்கனால இது வந்து அகநூல் அல்ல, புறநூல். இந்நூலின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனே என்று நச்சினார்க்கினியர் உறுதியாக கூறுகிறார். அடுத்தது நாம் பார்க்க போகிற வகை செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, இன்டக்டிவ் கிரிட்டிசிசம். செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, இன்டக்டிவ் கிரிட்டிசிசம். எந்த படைப்பை திறனாய்வு செய்கிறோமோ அந்த படைப்பின் வழியாகவே அதற்குரிய விதிகளை அமைத்து கொள்ளல். எந்த படைப்பை திறனாய்வு செய்கிறோமோ அந்த படைப்பின் வழியாகவே அதற்குரிய விதிகளை அமைத்து கொள்ளல். எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தின் அடிப்படை அமைப்பையும் தனிச்சிறப்பையும் உற்று நோக்கி அப்படைப்புக்குரிய விதிகளை வருவித்தல். இது செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வாகும். சிலப்பதிகாரத்தோட அடிப்படையை வச்சு நம்ம புதுசாக ஒரு ரூல்ஸ் உருவாக்குறது தான் செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது விளக்கமுறை திறனாய்வு, டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம். விளக்கமுறை திறனாய்வு, டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம். ஓர் இலக்கிய படைப்பாளியையும் அவர் படைத்த இலக்கியத்தின் பல்வேறு கூறுகளையும் விளக்கமாக ஆய்தல். அதாவது ஒரு இலக்கியத்தை எழுதின ஆத்தரையும் அவர் எழுதின அந்த இலக்கியத்தையும் விளக்கமாக விளக்கி சொல்கிறது தான் விளக்கமுறை திறனாய்வு. எடுத்துக்காட்டாக தொல்காப்பிய பொருளதிகாரத்தை பற்றிய திறனாய்வு, அதன் அமைப்பு, இயல்தோறும் பொருள் வைப்பு முறை, களவு, கற்பு ஆகியவற்றின் தனித்தன்மை, தமிழ் மரபுக்கேற்ற அமைப்பு ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தல். எடுத்துக்காட்டாக தொல்காப்பிய பொருளதிகாரத்தை பற்றிய திறனாய்வு, அதன் அமைப்பு, இயல்தோறும் பொருள் வைப்பு முறை, களவு, கற்பு ஆகியவற்றின் தனித்தன்மை, தமிழ் மரபுக்கேற்ற அமைப்பு ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தல் அப்படிங்கிறது தான் விளக்கமுறை திறனாய்வு. விளக்கமாக எடுத்துரைக்கிறதுக்கு பேர் விளக்கமுறை திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மதிப்பீட்டு முறை திறனாய்வு, எவால்வேட்டிவ் கிரிட்டிசிசம்.
குறிப்பிட்ட இலக்கியத்தின் தரம், தகுதி, சிறப்பு, சீர்மை என்பனவற்றை பேசுவதோடு அவ்விலக்கியத்தில் அமைந்திருக்கும் கூறுகளும் பண்புகளும் உண்மைகளும் இலக்கிய மதிப்பு உடையவை என ஆராய்ந்து கூறுதல். குறிப்பிட்ட இலக்கியத்தோட தரம், தகுதி, சிறப்பு, சீர்மை இதை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க கூறுகள், பண்புகள், உண்மைகள் இது எல்லாமே இலக்கிய மதிப்பு உடையது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து சொல்கிறது தான் என்னன்னு பார்த்தோன்னா மதிப்பீட்டு முறை திறனாய்வு. எடுத்துக்காட்டாக பாரதியாரின் குயில்பாட்டு அவரை சிறந்த கவிஞர்களுள் ஒருவராக கருத செய்கிறது எனில் அதற்கான காரணங்களை சான்றுடன் காட்டுதல். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒப்பீட்டு முறை திறனாய்வு, கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம். இரு வேறுபட்ட இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒப்பியல் முறையில் ஆய்வு செய்தல். அவ்வாறு ஒப்பிடும்போது அவ்விரு இலக்கியங்களுக்கிடையே ஓரளவாவது பொதுத்தன்மை இருத்தல் வேண்டும். ஒப்பீட்டு தளங்கள் பின்வருமாறு அமையலாம். 2 நூல்கள் எடுத்து திறனாய்வு பண்ணும்போது அந்த 2 நூல்களுக்குள்ள ஓரளவாவது பொதுத்தன்மை இருக்கணும். அப்படி இருக்க நூல்களை தான் எடுத்து ஒப்பாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாட்டு இலக்கியத்துடன் பிற நாட்டு இலக்கியம், நம்ம நாட்டு இலக்கியத்தை வேறு நாட்டு இலக்கியம் கூட பார்த்து திறனாய்வு செய்கிறது. அடுத்தது ஒரே படைப்பாளியின் வெவ்வேறு இலக்கியங்கள். இப்போ பாரதியாரோட கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இருக்குன்னா அதை எடுத்து அது ரெண்டையும் எடுத்து திறனாய்வு செய்கிறது. அடுத்தது ஒரே நாட்டில் உள்ள வெவ்வேறு மொழி இலக்கியங்கள். நம்ம இந்தியாவில் இருக்க தமிழையும் ஆங்கிலத்தையும் இல்லை தமிழையும் ஹிந்தி இந்த மாதிரி ஒரே நாட்டில் இருக்க மொழியில் இருக்காங்க இலக்கியங்களை எடுத்து திறனாய்வு செய்தது. அடுத்தது இலக்கிய நூலுடன் இலக்கிய நூல், இலக்கண நூலுடன் இலக்கண நூல். இலக்கிய நூல் எடுத்துக்கிட்டோன்னா இலக்கிய நூல் தான் எடுக்கணும், இலக்கண நூல் எடுத்தோன்னா இலக்கண நூல் தான் எடுத்து திறனாய்வு பண்ணணும். ஆனால் இலக்கியத்து கூட இலக்கண நூலையும் இலக்கண நூல் கூட இலக்கியத்தையும் ஒப்பிடுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வழிநூல் அல்லது மொழிபெயர்ப்பு நூல். இப்போ தொல்காப்பியம், நன்னூல் இது ரெண்டையும் திறனாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிநூல் அல்லது மொழிபெயர்ப்பு நூலுடன் மூல நூலை வச்சு திறனாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாம் பார்க்கறது பகுப்பு முறை திறனாய்வு. பகுப்பு முறை திறனாய்வு அப்படின்னா அனலைட்டிக்கல் கிரிட்டிசிசம். குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளையும் கூறுகளையும் ஏதேனும் ஒரு அளவுகோல் அல்லது நோக்கம் கொண்டு பகுத்து காணல். குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளையும் கூறுகளையும் ஏதேனும் ஒரு அளவுகோல் அல்லது நோக்கம் கொண்டு பகுத்து காணல் தான் பகுப்பு முறை திறனாய்வு. எடுத்துக்காட்டாக சீசு செல்லப்பாவின் மௌனியின் மனக்கோலம் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையில் மௌனியோட சிறுகதை உத்திகளையும் உண்மை நிலைகளையும் வேறுபடுத்தி விவரிக்கிறாரு. சீசு செல்லப்பா மௌனியோட மனக்கோலம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் மௌனியோட சிறுகதை உத்திகளையும் உண்மை நிலைகளையும் அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத விவரிக்கிறாரு. இதன் மூலமாக தமிழ் சிறுகதைகளின் பண்புகளும் சிறப்புகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன. இதன் மூலமாக தமிழ் சிறுகதைகளின் பண்புகளும் சிறப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம திறனாய்வுக்கான விளக்கம், வரையறை, நன்மைகள், திறனாய்வோட வகைகள் 8 பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோவில் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்க திறனாய்வுக்கான அணுகுமுறைகள் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.